சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறர் நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறர் நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். நாம் வருவோம், பணியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம், பணியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். கடவுளை தேடும் அறிவே உலகின் ஞானத்தின் முதல் நிலை. அந்த ஞானத்தில் நிலைத்து தியாகத்தில் வாழ்ந்தால் அதுவே இறைநிலை. கடவுளை தேடும் அறிவே உலகின் ஞானத்தின் முதல் நிலை. அந்த ஞானத்தில் நிலைத்து தியாகத்தில் வாழ்ந்தால் அதுவே இறைநிலை. இயேசுவின் தலைமையில் இறையாட்சி மலர இறை மக்கள் வருவோம், இறைவனை புகழ்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். நம்பிக்கையோடு வாழ்ந்திடும் போது மானுடன் உயர்வு பெறும். இறை நம்பிக்கை கொண்டு வாழ்ந்திடும் போது வாழ்வே முழுமை பெறும். நம்பிக்கையோடு வாழ்ந்திடும் போது மானுடன் உயர்வு பெறும். இறை நம்பிக்கை கொண்டு வாழ்ந்திடும் போது வாழ்வே முழுமை பெறும். தந்தையை நம்பி தன்னுயிர் தந்த இயேசுவின் பலியில் நாமும் இணைவோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். குத்துவிளக்கு ஏற்றுதல். திருப்பலி தொடக்கத்தில் குத்துவிளக்கு ஏற்றுவது இருளை நீக்கி ஒளியை அருளும் இறைவனின் பிரசன்னத்தையும் ஞானத்தையும் குறிக்கிறது. நான் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்ற இயேசுவின் வாக்கிற்கிணங்க நம் வாழ்விலும் வழிபாட்டிலும் தூய ஆவியின் கனிகளால் நிரம்பி நம்பிக்கையில் ஒளிர இந்த ஒளி ஏற்றப்படுகிறது. கடவுளின் படைப்பு திட்டத்தில் முதலில் ஒளி தோன்றுக என்றார். ஒளி தோன்றிற்று. நம் வாழ்வாகிய இந்த குத்துவிளக்கில் இறைவனின் அருளும் தூய ஆவியின் கனிகளும் நிரம்ப வேண்டி ஒளியை ஏற்றுவோம். இந்த முதலாம் திரியை இன்றைய திருவிழா திருப்பலியை தலைமையேற்று நிறைவேற்றி நமக்காக ஜெபிக்க வந்திருக்கும் நம் மறைமாவட்ட குருகுல முதல்வர் பேரருட் திரு எல் அந்துவான் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இரண்டாம் திரியை ஏற்ற இன்றைய திருப்பலியில் நல்லதொரு மறையுரையை வழங்கி
நம் ஒவ்வொருவரையும் இறை வார்த்தையின் வழியில் அழைத்து செல்லும் நல்லாயன் நிலைய இயக்குனரும் அனைத்து சபைகளின் ஒருங்கிணைப்பாளருமான அருட்பணி அம்புரோஸ் அடிகளார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மூன்றாம் திரியை ஏற்ற விண்ணேற்பு அன்னை அன்பியத்தை சார்ந்த திரு சேவியர் சம்மனசு தம்பதியினரை அன்புடன் அழைக்கின்றோம். நான்காம் திரியை ஏற்ற ஜெபமாலை அன்னை அன்பியத்தை சார்ந்த திருவாளர் அமலதாஸ் அவர்களை அழைக்கின்றோம். ஐந்தாம் திரியை ஏற்ற குழந்தை இயேசு அன்பியத்தை சார்ந்த சகோதரர் செங்கோல் மெர்சி சம்பதியினரை அன்புடன் அழைக்கின்றோம். புனித அருளானந்தர் சுரூபத்திற்கு மலர் மாலை அணிவிக்க நம்முடைய மண்ணின் மைந்தரான ஜெமினி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். புனித சூசையப்பர் சுரூபத்திற்கு மலர் மாலை அணிவிக்க நம் பாசமிகு பங்கு தந்தை அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் நன்றி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. ஊர்கூடி ஒன்றிணைந்து தேர் இழுப்போம். நம் பங்கின் பாதுகாவலர் செம்மன் புனித அருளானந்தரின் 72ஆம் ஆண்டு தேர் திருவிழா சிறப்பு திருப்பலியை நிறைவேற்றி எமக்காக ஜெபிக்க வந்திருக்கும் திருச்சி குருகுலம் முதல்வர் பேரருள் திரு எல் அந்துவான் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். மேலும் அவருடன் இணைந்து வந்திருக்கும் நல்லாயன் நிலைய இயக்குனர் பணிக்குழு ஒருங்கிணைப்பாளர் அருள்பணி எஸ் அம்ப்ரோஸ் அவர்களையும் வரவேற்கின்றோம். மற்றும் வந்திருக்கும் குருக்கள், கன்னியர்கள், இறை மக்களாகிய உங்கள் அனைவரையும் புனித விண்ணேற்பு அன்னை அன்பியம், புனித ஜெபமாலை அன்னை அன்பியம் மற்றும் குழந்தை இயேசு அன்பியம் குடும்பங்களின் சார்பாக வருக வருகவென்று இருகரம் கூப்பி வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கிறோம். நம் பங்கின் பாதுகாவலர் புனித அருளானந்தரின் தேர் திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கும் இத்தருணத்தில் மறைசாட்சிகளின் இரத்தம் திருச்சபையின் ஆணிவேர் என்ற சொல்லிற்கேற்ப போர்ச்சுகல் நாட்டிலிருந்து தமிழகம் வந்து இறைமகன் இயேசுவின் அன்பை போதித்து தலை வெட்டுண்டு மறைசாட்சியாக உயிர் நீத்த நம் புனிதரின் துணிச்சலான வாழ்வை நாம் நினைவு கூர்கிறோம். இத்தருணத்தில் புனிதரின் பரிந்துரையால் இத்திருப்பலியில் நாம் வேண்டுகின்ற வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற செம்மண்ணின் புனிதர் நம் பங்கின் பாதுகாவலராம் அருளானந்தரின் பரிந்துரையோடு இறை அருள் வேண்டி திருப்பலியில் இணைவோம் வாரீர். தூய மறை நிகழ்வில் தகுதியுடன் பங்கு பெற நம்முடைய குற்றங்கள் குறைகளை ஏற்றுக்கொண்டு அவைகளுக்காக மனவருந்தி மன்னிப்பு கேட்போம்.
எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வாழ்க தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலையான வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய
எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் நாட்டில் உமது மீட்பின் நற்செய்தியை அறிவிக்க புனித அருளானந்தரின் இதயத்தை உம்மீதும் மக்கள் மீதும் கொண்ட குன்றா அன்பினால் நிரப்பினீரே. அவரது சாட்சியத்தாலும் பரிந்துரையாலும் உறுதிப்படுத்தப்பட்டு நற்செய்தியை நாங்கள் சுவைத்து மகிழவும், எங்களோடு வாழும் மக்களுக்கு அதை துணிவோடு அறிவிக்கவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுளுக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துவோமாக. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வசனங்கள் 15 முதல் 17 வரை மற்றும் 20 முதல் 21 வரை. சகோதரர் சகோதரிகளே, இயேசு வழியாக எப்போதும் நாம் கடவுளுக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துவோமாக. அவருடைய பெயரை அறிக்கையிடுவதன் வழியாக நம் உதடுகள் செலுத்தும் காணிக்கையே இப்புகழ்ச்சி பலியாகும். நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள். இவ்வகை பலிகளே கடவுளுக்கு உகந்தவை. உங்கள் தலைவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், அவர்களுக்கு பணிந்திருங்கள். அவர்கள் உங்களை பற்றி கணக்கு கொடுக்க வேண்டியிருப்பதால் உங்கள் நலனில் விழிப்பாய் இருக்கின்றார்கள். இப்பணி அவர்களுக்கு மகிழ்ச்சி உள்ளதாய் இருக்கும்படி நடந்து கொள்ளுங்கள். அவர்களுள் மனத்துயர் தராதீர்கள். அவர்களுடைய துயரம் உங்களுக்கு நலம் பயக்காது. என்றும் உள்ள உடன்படிக்கையின் இரத்தத்தால் ஆடுகளின் பெரும் ஆயரான நம் ஆண்டவர் இயேசுவை இறந்தோரிடமிருந்து எழுப்பியவர் அமைதியை அருளும் கடவுளே. அவர் தம் திருவுளத்தை நிறைவேற்றும்படி எல்லா நன்மையும் செய்வதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தி இயேசு கிறிஸ்து வழியாக தமக்கு உகந்ததை நம்மில் செய்தருள்வாராக. இயேசு கிறிஸ்துவுக்கே என்றென்றும் மாற்றி உரித்தாக்குக. ஆமேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.
உன் பாவங்கள் மன்னித்திடுவார், உன் நோய்களை குணமாக்குவார். உன் பாவங்கள் மன்னித்திடுவார், உன் நோய்களை குணமாக்குவார். உன் உயிரை அழிவினின்று மீட்டு காத்திடுவார். உன் உயிரை அழிவினின்று மீட்டு காத்திடுவார். கருணையும் இரக்கத்தையும் கொடியாக சூட்டிடுவார். நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நன்றி 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 என்று பாடுவேன். நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நன்மைகளால் உன் வாழ்வை நிறைவு பெற செய்கின்றார். நன்மைகளால் உன் வாழ்வை நிறைவு பெற செய்கின்றார். உன் இளமை கழுகின் இளமை போல் நாளும் புதுப்பிக்கின்றார். உன் இளமை கழுகின் இளமை போல் நாளும் புதுப்பிக்கின்றார். நீதியான செயல்களையே எந்நாளும் செய்கின்றார். நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நன்றி 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 என்று பாடுவேன். பாடுவே நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். போற்றுவே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஒரு நாளும் மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. Alleluia, 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 அல்லேலூயா, அல்லேலூயா. என் நாடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும்.
அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியதும், கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மலைக்கோட்டை மாநகரினுடைய மையப்பகுதியிலே திருச்சி மறைமாவட்டத்தினுடைய ஒரு உயிர் துடிப்புள்ள பங்காக, மாதிரி பங்காக, இறைமக்களுடைய ஈடுபாடு, அன்பியத்தின் எழுச்சியும், இளைஞர்களுடைய சொல்லற்கரிய சாதனைகளையும் உள்ளடக்கிய இந்த சுப்பிரமணியபுரம் பங்கிலே இன்றைக்கு 72வது ஆண்டு பெருவிழா தங்கள் பாதுகாவலரை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற இந்த கொண்டாட்டத்திலே கூடி வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோரையும் குதூகல மகிழ்வோடு கும்பிட்டு வணங்கி வாழ்த்துகின்றேன். கேட்டு வாங்க. சொன்ன உடனே நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னாக்க கை தட்டியிருக்கணும், எதிர்த்துக்கிட்டீங்கன்னா கை தட்டாமல் இருக்கிறது. கேட்டு வாங்குறதுக்கு கை தட்டல். மாரம்பாடின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த பங்கில் அப்போ நான் மேட்டுப்பட்டியில் சின்ன சாமியார், கஸ்பார்னு ஒரு சாமியார் அங்கே இருந்தார். அந்த ஊர் கரைச்சலுக்கு பேர்பட்ட ஊர். அந்தோணியார் திருவிழா அங்கே வெகு விமரிசையாக நடக்கும். எந்த அந்தோணியார்? காட்டு அந்தோணியார், பெரிய அந்தோணியார். அந்த விழா நடக்கப்போ நான் அங்கே போயிருந்தேன். இந்த முன்னாள் மதுரை பேராயர் அந்தோணி சாமி பி. அந்தோணிங்கிறவர் அந்த ஊருக்காரர். அப்போ ஒரு சாமியாராக இருந்தார். நான் அந்த ஊருக்கு போயிருந்தேன். அங்கே ஒரே கரைச்சல் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒருத்தன் ஒரு ஆட்டை நல்ல பெரிய ஆடு கொண்டு நிறுத்தி வச்சு இதை மந்திரிக்கணும் சாமின்னா. அங்கே அவர் சண்டை போட்டு மல்லு கட்டிகிட்டு இருக்க எங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தவர், அம்ப்ரோஸு நான் அந்த ஆட்டை போய் மந்திரிடா அப்படின்னாரு. நான் போய் புது சாமியார், ரொம்ப பதவுசா மொத வருஷம் சாமியாராகி மேட்டுப்பட்டில் சின்ன சாமியார் போய் ரொம்ப பதவுசாக நின்று பயபக்தியாக கையை நீட்டி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஜெபம் பண்ணி முடித்தோடனே தீர்த்தத்தை தெளித்தேன். அந்த ஆடு தெனாவட்டை அப்படி தலையை திமிந்து பார்த்துச்சு. இப்போ நான் எப்படி உங்களுக்கு வாழ்த்து சொல்ல முடியும்? தெனாவட்டை அப்படி பார்த்தீங்க, அது மாதிரி தெனாவட்டை அப்படி நிமிந்து பார்த்துச்சு. பக்கத்தில் இருந்தவங்க கத்துனாங்க, சாமி ஒழுங்கா மந்திரி சாமி அப்படின்னாங்க. இதனடா இவ்வளோ பயபக்தி என்னடா என்னக்கடா அப்படி கத்துறாங்கன்னு தெரியாமல் திருப்பி ரொம்ப நேரம் கொஞ்சம் நேரம் கையை வச்சு கண்ணை மூடி நல்லா ஜெபம் பண்ணி தீர்த்தத்தை தெளித்தேன். டே ஒரு மந்திரி சரியில்லடா, கூப்பிட்றா நம்ம சாமி அங்கே போகிறாரு அப்படின்னாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த பி. அந்தோணிங்கிறவர் வந்தார், அந்த ஆர்ச்சி அந்த ஊருக்காரர்.
அவர் வந்தார், கொண்டா தம்பின்னார். தீர்த்த சம்பா கையில் கொடுத்தேன். சும்மா அப்படி கையை நீட்டினார். நீட்டிட்டு தம்பி மிம்மின்னார். நான் பயபக்தி அவளை நினைஞ்சவன் பண்ணேன். அவர் மிம்மின்னுவிட்டு தீர்த்தத்தை தெளித்தார். தெளித்தோடனே அந்த ஆடு சிலிப்பிருச்சு. சிலுப்புனா தான் வெட்டணும். அந்த ஆடு சிலுப்பலைன்னா வெட்டக்கூடாது. அந்த தீர்த்தத்தை தெளிக்கும் போது சிலுப்பணும். இந்த ஆடு ராஸ்கல் நான் 2 தடவை இவ்வளோ தூரம் வந்துருச்சு, சிலுப்பலை. தென்னாவட்டம் அப்படி நிமிர்ந்து பார்த்துச்சு. நான் சாமியாரை கூப்பிட்டு கேட்டேங்க, வாங்க ஃபாதர், நானும் தான் அந்த ஆட்டை வந்துருச்சேன், இது என்னடா அண்ணா சிலுப்பாமல் இருந்துச்சு. அவங்க என்னை திருப்பி வந்துரு சரியில்லைன்னாங்க. நீங்கள் வந்து உடனே திருப்பி வச்சு அப்படின்னேன். அது ஒன்றும் இல்லடா தம்பி, தீர்த்தத்தை தெளிக்கும் போது கண்ணை பார்த்து அடிக்கணுன்னாரு. முடிஞ்சிச்சு சொல்லி கண்ணை பார்த்து அடிக்கணும்னு சொல்லி சொன்னார். உடனே சிலிப்பிருச்சு. அந்த மாதிரி நான் உங்களெல்லாம் இப்போ வந்து வாழ்த்து மனசார சொல்லி வாழ்த்துக்கிட்டு இருக்கேன். தென்னாவட்டா இருக்குங்க. அதே சமயம் எதை எங்கே செய்யணுமோ அங்கே செய்யணும். அந்த புத்தியை கொண்டு போய் மலடிப்பட்டியில் புகுத்துனேன். எப்படின்னா, ஜல்லிக்கட்டு காளையை கொண்டு வந்து கொடுத்து மந்திரிக்க சொன்னாங்க. மந்திரிச்சுட்டு புத்தி அவர் சொன்ன புத்தியில் இப்படி அடித்தேன். என்ன ஆகும்? தெரிச்சு ஓடலாம். அந்த மாதிரியே போச்சு. எந்த நேரத்தில் என்னத்தை செய்யணுமோ அந்த இடத்துல அதை செய்யணும். சரி, இருந்தாலும் இன்றைக்கு 72 ஆண்டுகளாக, அதுக்கு முன்பாகவே இந்த பகுதியிலே கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். மேட்ராசன கோவில் பங்காக இணைந்திருந்தார்கள். தனி பங்காக பிரிந்து ஒரு ஆஸ்பெஸ்டாஸ் கோவில் கட்டி அந்த கோவிலிலே குடியிருந்து பிரிட்டோ சாமியார் வந்த பிறகு ஒரு புதிய வடிவத்தோடு எழுச்சியோடு ஒரு கோவிலை கட்டி கோவில் மாறியிருக்கிறது. நம்முடைய பக்தி மாறவில்லை, நம்முடைய பாரம்பரியம் மாறவில்லை, நம்முடைய நம்பிக்கை மாறவில்லை, நம்முடைய விசுவாசம் மாறவில்லை, நம்முடைய இலக்கு மாறவில்லை, நம்முடைய திருப்பயணமும் மாறவில்லை என்பதை காட்டக்கூடிய விதத்தில் 72 ஆண்டுகளாக நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த நம்பிக்கையை, கற்றுக்கொண்ட அந்த இயேசுவின் போதனையை கடைபிடித்து வருகிற உங்களையும் இந்த காலகட்டத்திலே உங்களோடு இணைந்து உங்களுடைய ஏக்க தாக்கங்களுக்காக மன்றாடி உங்களையெல்லாம் இந்த எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக ஒருங்கிணைத்து இந்த பயணப்பாதையிலே உங்களோடு பயணித்து வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அருமையான பங்கு தந்தை பாசமிகு பிலமென்ராஜ் தந்தை அவர்களுக்கும் சார்லஸ் தந்தை அவர்களுக்கும் இன்றைய நாளிலே இந்த திருவிழா திருப்பலியை 72வது ஆண்டு திருவிழா திருப்பலியை தலைமையேற்று நிறைவேற்றி கொடுக்க வந்திருக்கக்கூடிய நமது மறைமாவட்டத்தினுடைய முதன்மை குரு பேரர் திரு அந்துமான் அவர்களுக்கும், இந்த பாடகர் குழுவினர், ஏனைய நம்முடைய பலிப்பிட சிறார்கள், மக்கள், உங்கள் எல்லோருக்குமே இந்த நாள் ஒரு இனிய நாளாக அமைய, இந்த நாளிலே இந்த அருள் தலத்திலே நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய எல்லா இதய வேண்டல்களையும் இந்த மரபநாட்டு மாவீரனுடைய பரிந்துரையால் ஆண்டவர் இயேசுவிடமிருந்து நீங்கள் அளப்பெரிய விதத்தில் எல்லா அருளையும் வளங்களையும் நலன்களையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள உங்களை வாழ்த்துகின்றேன். அன்றொரு நாள் லிஸ்பன் நகரிலே திருமதி டோனா பிரிட்டோ என்கிற பெண்மணி ஒருத்தி அழகான தன்னுடைய திருமண ஆடையை அணிந்து கொண்டு அந்த லிஸ்பன் நகர வீதிகளிலே பலமாக வந்து கொண்டிருந்தாள். ஆடி பாடி மகிழ்ந்து அக்களித்து சிரித்து அவள் ஒரு கொண்டாட்டத்தையே நிகழ்த்தி கொண்டிருந்தாள். பெருவாரியாக நமது மக்கள் இப்போ இது ஒரு ஃபேஷன் ஆகி போச்சு. கல்யாணத்துக்கு ஒன்றை கட்டிக்கிட்டு வருது, மண்டபத்துக்கு வரும்போது இன்னொன்று கட்டிக்கிட்டு வருது, கல்யாணத்துக்கு வரும்போது அறகுறையாக வருது, பூசைக்கு வரும்போது அறகுறையாக வருது, மண்டபத்துக்கு வரும்போது நல்லா அழகாக பட்டு புடவை உடுத்தி பக்குவமாக வந்து நிற்கிதுங்க. இந்த கலாச்சாரம் எப்படி நம்மக்கிட்ட பூந்துச்சுன்னு தெரியல. பார்த்தா ஒரு வெள்ளை வெளியேர்னு என்னத்தையோ ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, ஒரு ஃப்ராக்கை போட்டுக்கிட்டு, அது என்னடான்னா கோயிலையே கூட்டிகிட்டு வரும். அதை தூக்கி பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் பின்னால் வேணும். இதெல்லாம் வச்சுக்கிட்டு வந்து தூக்கி பிடிச்சி வச்சு இதில் வேறு முக்காடை போட்டுக்கிட்டு, நேற்று ஒரு கல்யாணத்துக்கு போனேன், அவன் முக்காடு இருக்குது, அவன் தாலி கட்ட போகிறான், முக்காடோட கட்டுறான். பக்கத்தில் இருக்கிறது அந்த வெயில் எடுத்து விட்டு கட்டுறாங்கிறான். இவன் அதை எடுத்து விடுறது பதிலாக பின்னால் இருக்கிறத எடுத்து விடு. என்ன கந்திர குளமாக நடக்குது. ஆனால் இதெல்லாம் அங்கிருந்து வெளியே வந்தது. ஆனால் வெளிநாடுகளிலே கூட இப்படிப்பட்ட அரங்கேற்றங்கள் நடப்பதை பார்த்து நாம் அதனை
காப்பி அடித்தா பரவாயில்ல, அறகுறையாக காப்பி அடித்து சிக்கிக்கிறோம். அங்கே அந்த மாதிரி அந்த பெண்மணியானவள் தன்னுடைய அழகு நிறைந்த அந்த ஆடையை அணிந்து, அவளும் ஒரு அழகு நிறைந்தவள், அப்படி அணிந்து வலம் வந்து கொண்டிருக்கிற வேளையிலே ஊர் மக்கள் எல்லோரும் அவளை சூழ்ந்து கொண்டு, என்ன நடந்தது உனக்கு இன்றைக்கு, இப்படி உன்னுடைய திருமண ஆடையை அணிந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறாயே என்று. நம்ம ஆளுகெல்லாம் ஒரு நாளைக்கு திருமண ஆடைனா அவ்வளோதான், அதுக்கப்புறம் போச்சு. புது நண்ப ட்ரெஸ்ஸு வாங்கினா அதோட சரி, கோட்டு கல்யாணத்துக்கு கட்டுவோமா, அதுக்கப்புறம் அது போச்சு. இந்த மாதிரி நம்ம, ஆனால் அவர்கள் அப்படி அல்ல. திருமண உடை என்று சொன்னால் அவர்கள் வாழ்விலே ஒவ்வொரு முறையும் வந்து போகிற நிகழ்கிற எல்லா மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகளுக்கும் அவர்கள் அந்த திருமண உடையோடு வருவது வழக்கம். எனவே இந்த பெண்மணி டோனா பிரிட்டோ அவ்வாறாக சென்று கொண்டிருந்ததை பார்த்து கேட்டார்கள், என்ன நடக்கிறது என்று சொல்லி. அப்போது சொன்னால், இன்றைக்கு நான் அதிமிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன், என் வாழ்வில் நான் என்னுடைய மகிழ்ச்சியின் உச்சத்தை கண்டடைந்தேன் என்று சொல்லி அவள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாள். என்ன மகிழ்ச்சி என்று கேட்டார்கள். என் மகன் இந்தியாவிலே கொலை செய்யப்பட்டு விட்டான், கொல்லப்பட்டு விட்டான். என் மகன் ஜான் டி பிரிட்டோ இந்தியாவிலே மரவ நாட்டிலே கொல்லப்பட்டதாக எனக்கு செய்தி சொல்லப்பட்டது என்று சொல்லுகிறாள். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, தன் ஒரே பேரை, தன்னுடைய மகனை, தன் பாசம் மிகுந்த மகனை, அவன் இந்த நாட்டிற்கு வந்துவிட்டு தாயை சந்திக்க செல்லுகிறான் லிஸ்பன் நகருக்கு. அங்கே அந்த தாய்க்கு உள்மனத்திலே படுகிறது, இவன் அங்கே போனால், திரும்பி போனால் கொன்று போட்டு விடுவார்கள், கொலை செய்யப்படுவான் என்று தெரிந்து அந்த தாய் மன்றாடி கேட்கிறாள் இந்த அருளானந்தரை பார்த்து, மகனே நீ மீண்டும் இந்தியாவிற்கு போக வேண்டாம் என்று கேட்கிறாள். இந்தியாவிற்கு போக வேண்டாம் என்று சொல்லுகிறாள், தடை சொல்லுகிறாள், மன்றாடுகிறாள். ஆனால் இந்த மாவீரன் சொல்லுகிறான், இல்லை அம்மா, நான் அங்கேதான் செல்வேன், எனக்கு தெரியும் என் சாவு அங்கேதான் நடக்க வேண்டும் என்பது, நடக்கட்டும் என்று சொல்லி தாய் சொல்லையும் தட்டிவிட்டு இயேசுவின் மீது கொண்டு வந்த அந்த அளப்பரிய நம்பிக்கையின் நிமித்தம் அவர் மீது இன்றைக்கு நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோமே, என் பொருட்டு இவ்வுலக வாழ்வை, தம் வாழ்வை ஒரு பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவார். என் உயிர் இந்த உலகத்திலே ஒரு பொருட்டு அல்ல, நிலை வாழ்வுக்கு நான் என்னை தயாரித்துக் கொள்ள வேண்டும். எனவே இவ்வுலகில் என் வாழ்வை ஒரு பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குகிறார் என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரன், வாழ்ந்து காண்பித்தவன், வாழ்வின் நாயகனாக இந்த அருளானந்தர் திகழ்கிறார். தொடக்கத்திலே சொன்னார்கள், திருச்சபைக்கினுடைய வளர்ச்சிக்கு வேத சாட்சிகளின் ரத்தம் என்னவோ சொன்னாங்க. வாசிச்சவங்க எங்க? அங்கே இருக்கிறாங்க, அங்கே அமைதியாக இருக்கிறாங்க. என்ன சொன்னீங்க? அவங்க மறந்துட்டாங்க. அவங்க எப்படியே எங்கிட்ட கிட்ட போய் பாரு, அவங்க இந்த டோனா பிரிட்டோ நினச்சி போய்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. விட்டுருங்க. அப்போ இதை சொல்லலை அவங்க சொன்னதை மாற்றி சொன்னாங்க. அதுக்காக தான் கேட்டேன். இல்லை, அவங்கள்ட்ட கேளுங்க, எழுதி வச்சுக்கிறேன். ஆனால் ஒரு திருச்சபை என்கிற விருட்சம் வளர்வதற்கு விதையை ஊன்றுவது போல ஒவ்வொரு மறைசாட்சியினுடைய ரத்தம் இந்த திருச்சபையை வளர்த்தெடுத்திருக்கிறது, வார்த்தெடுத்திருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும் என்று நம்புகிறேன். எல்லா மறைசாட்சிகளும் புனிதர்கள், ஆனால் எல்லா மறைசாட்சியரும் புனிதர்கள், ஆனால் எல்லா புனிதர்களும் மறைசாட்சியர் அல்ல. சவேரியார் புனிதரா மறைசாட்சியா? யாக்கோபு, சென்ட் ஜேம்ஸ், அவர் அப்போஸ்தலர், புனிதர், மறைசாட்சி. மறைசாட்சி என்கிறவர்கள் கிறிஸ்தவுக்காக ரத்தம் சிந்தி மரித்தவர்கள் மறைசாட்சிகள், வேத சாட்சிகள் என்று சொல்லுகிறோம். மார்டேர்ஸ். மரியாதை பொறுத்த மட்டிலே சொல்லுவார்கள், மரிக்காமலே மரித்து கொண்டிருந்த வேத சாட்சி மரியாள் என்று சொல்லுவார்கள்.
அவள் அன்றாடம் தன் வாழ்க்கையிலேயே மரித்து கொண்டே உயிர் வாழ்ந்தவள், உயிர் வாழ்ந்து கொண்டே மரித்து கொண்டிருந்தவள் மரியாள் என்று சொல்வார்கள். அவ்வாறாக இந்த அருளானந்தர் தன்னுடைய இரத்தத்தை, தன் உயிரை, தன் உதிரத்தை இந்த மண்ணிலே சிந்துவதற்கு சித்தம் கொண்டதால் தாயினுடைய வார்த்தைக்கு கூட மீறி இந்த மரவ நாட்டுக்கு வந்தார், தன் உயிரை கொடுத்தார். அவர் அப்பொழுது சொல்லுகிறார், என்னுடைய இந்த உடலை காக்கைகளுக்கும் குருவிகளுக்கும் பறவைகளுக்கும் உணவாக போடுங்கள் என்று சொல்லுகிறார். அவ்வாறாக அவரை வெட்டச் சென்றவன் கூட கை நடுங்கி வெட்டுவதற்கு தயங்கி கொண்டிருக்கிறான். அவனை உற்சாகப்படுத்தி வெட்டுவதற்கு தன் தலையை குனிந்து கொடுத்தவர் இந்த மாவீரன், மரவ நாட்டு மாவீரன் அருளானந்தர். எப்படி வெட்டுவது என்பது, உயிரோடு ஒருவனை வாளால் வெட்டி கொள்ள வேண்டுமே என்கிற நேரத்திலே அவனுக்குள் ஒரு பதற்றம் ஏற்படுகிறது. அந்த பதற்றத்தையும் தணித்து அவனுக்கு உரிய தைரியத்தை கொடுத்து தலையை நீட்டியவன் இந்த மாவீரன். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, அந்த மாவீரனுக்கும் சுப்பிரமணியபுரத்திலே இன்றைக்கு கூடி வந்திருக்கிற உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? சுப்பிரமணியத்துக்கு வந்தாரா? பங்குசாமியாராக இருந்தாரா? இங்கே யாருக்காவது மாமியா மச்சானாக இருந்தாரா? யாராவது பார்த்துருக்கீங்களா? சொந்த பந்தமா? அப்புறம் எதுக்கு அவருக்கு இங்கே விழா? 72 ஆண்டுகளாக அருளானந்தருக்கு ஏன் நீங்களும் நானும் விழா கொண்டாடுகிறோம்? இந்த அருளானந்தர் எந்த இயேசுவை நம்பி தன் வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்தாரோ அதே இயேசுவை நம்பித்தான் நீயும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒன்று. இரண்டாவது, இந்த அருளானந்தர் எந்த கிறிஸ்துவின் திருவுடலில் திருரத்தத்தில் பங்கு பெற்றாரோ அதே கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தத்தில் நீயும் நானும் பங்கு பெறுவதால் இந்த அருளானந்தருக்கும் எனக்கும் இரத்த சொந்தம் தொடர்பு உண்டு. இயேசுவின் இரத்தத்தை நான் பருகுகிறேன், எனக்கு முன்பாக இயேசுவின் இரத்தத்தை பருகியவன் இயேசுவின் திருவுடலை உண்டவன் என்று சொல்லுகிற விதத்திலே அவருக்கும் எனக்கும் இயேசுவினால் எழுந்த இரத்த உறவு தொடர்பு. மூன்றாவதாக, நான் வாழ வேண்டிய வாழ்வு பாதையிலே, செல்ல வேண்டிய வாழ்வு பாதையிலே கொண்டிருக்க வேண்டிய நம்பிக்கையை அவன் கொண்டிருந்து அந்த வாழ்வு பாதையை என் வாழ்வுக்கு முன்பாக வாழ்ந்து நடந்து சென்றவன் என்ற காரணத்தினால் எனக்கும் இந்த மாவீரனுக்கும் தொடர்பு உண்டு. எனவே தான் நீங்களும் நானும் இந்த மாவீரனின் திருவிழாவை இவ்வளவு கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இல்லாவிட்டால் அவர் யாரோ நாம் யாரோ, அவ்வளவுதான். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த அளவிற்கு கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் அதுதான் காரணம். என்று சொன்னால் இந்த மாவீரர்கள், இந்த மறைசாட்சியர்கள் நமக்கு விடுக்கக்கூடிய செய்தி என்ன? நமக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய சவால் என்ன? எத்தனை எத்தனை துன்பங்கள், துயரங்களை நாம் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்திலெல்லாம் ஒருத்தர் பார்த்தா நல்லா இருக்கீங்களான்னு கேட்போம். நல்லா இருக்கேன் அப்படின்னு. இப்போல்லாம் சில சமயத்தில் வேண்டாத விவாதம் பிடிச்ச இருக்குது. நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால், ஏன் நான் நல்லா இல்லைன்னா நீ என்ன செய்ய போகிறேங்கிறான். நான் நல்லா இல்லைன்னு ஒன்றை சொன்னேனாங்கிறான். இன்றைக்கி அது ஒரு கும்பல் கிளம்பி இருக்குது. இப்போல்லாம் ஒருத்தர் பார்த்தா, என்ன ரொம்ப இதாகிட்டீங்க, சர்க்கரையா? ஆமாம், அந்த சனியனோட போராட வேண்டியிருக்கு. எவ்வளவு இருக்குது? அது ஒரு 180லேருந்து 200க்குள்ளே இருக்குது. அப்பா, நமக்கு நிம்மதிரா, சந்தோஷம். எனக்கு 150 தான் இருக்குது. இன்றைக்கி ஒருத்தர் சந்திச்சுக்கிட்டால் இப்படி தான் போகுது. எங்கள் அண்ணன் பையன் ஒருத்தர் சாமியாராக இருக்கான் ஜெர்மனியில். அவன் லீவுக்கு வந்தவன் எனக்கு ஒரு கொஞ்சம் விலை உயர்ந்த ஒரு மொபைல் ஃபோன் வாங்கி கொடுத்தான். அந்த ஃபோனை வாங்கி கொடுத்துட்டு போன பிறகு அவன் ஃபோன் பண்ணுறப்பெல்லாம் என்கிட்ட கேள்வி, சித்தப்பா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க மாட்டேறான். நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுக்கிட்டு இருந்தவன் இந்த ஃபோனை வாங்கி கொடுத்துட்டு போன பிறகு, சித்தப்பா ஃபோன் நல்லா இருக்கா? நிலைமை பார்த்தீங்களா? உறவு எந்த அளவுக்கு ஓடி போச்சு. எல்லா கருவு கலாச்சாரத்தில் நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கியாங்கிறது முக்கியம் இல்லை. உனக்கு சர்க்கரை எவ்வளோ, எனக்கு சர்க்கரை எவ்வளவு. ஏதோ துன்பத் துயரங்கள், நம் கவலைகள், கண்ணீர்கள், கடன் தொல்லைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், உள தகிப்புகள், இந்த இயற்கையின் சீற்றங்கள், வெள்ளம், கஜா புயல், கொரோனா என்ற கோரப்பிடி, இவைகளெல்லாம் கடந்து நாம் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் எந்த நம்பிக்கையிலே நாம் இதையெல்லாம் சென்று கொண்டிருக்கிறோம், சந்தித்து கொண்டிருக்கிறோம்?
இது தேவைதானா? எவ்வளவு மரண ஓலங்கள், எவ்வளவு கஷ்ட துன்பத் துயரங்கள், எவ்வளவு நோய் பிணிகள், இயற்கை சீற்றங்கள், போட்டி பொறாமைகள், சண்டை சச்சரவுகள், பிளவுகள், பிரிவினைகள், சாதிய துவேஷங்கள், இவைகளுக்கு மத்தியிலே சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிறோமே. இன்னும் நாம் இத்தனை சீரழிவுகளுக்கு மத்தியிலும் எதை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எது நம்மை இன்னும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வுக்கு இட்டு சென்று கொண்டிருக்கிறது? அதுதான் நாம் கொண்டிருக்கிற இலக்கு. அந்த இலக்கை நமக்கு முன்பாக வாழ்ந்து காண்பித்து இன்றைக்கு சுட்டி காட்டுகிற அந்த மனிதர்கள், மாமனிதர்கள் தான் இந்த புனிதர்கள், இந்த மறைசாட்சியர்கள். நம்முடைய துன்ப துயரங்கள், கவலை, கண்ணீர், நோய், பிணிகள், போராட்டங்கள், கலகங்கள், கடன் தொல்லைகள், துன்ப துயரங்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு விடிவு உண்டு, ஒரு விடுதலை உண்டு, ஒரு வெற்றி உண்டு என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு வாழ்ந்தவர்கள். இல்லாவிட்டால் நீங்கள் நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்? இவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில் எதுக்கு இந்த கோயிலில் வந்து உட்காந்துருக்கணும்? கடனை உடனே வாங்கி கஷ்டப்பட்டு வாழ்ந்துருக்க நேரத்தில் திருவிழாவுக்கு வரி கொடுக்கணும், பூசைக்கு காசு கட்டணும், எல்லாம் எதுக்கு? இவைகள் எல்லாவற்றிற்கும் ஒரு நாள் ஒரு விடியல் உண்டு, ஒரு நாள் ஒரு விடுதலை உண்டு. இதற்காக ஒரு வெற்றி பரிசு காத்திருக்கிறது. இதோ நான் என் ஓட்டத்தை முடித்துக் கொண்டேன், நான் வெற்றி வாகைக்கு சூடுவதற்காக காத்திருக்கேன் என்று சொன்ன பவுலடியாரை போல நமது துன்பங்கள், துயரங்கள் இவைகளெல்லாம் அர்த்தமற்றவைகள் அல்ல. இவைகளுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் உண்டு. இவைகளுக்கெல்லாம் ஒரு தேவையான ஒரு இறுதியிலே ஒரு வெற்றி உண்டு, ஒரு விடுதலை உண்டு. அதுதான் அந்த நிறைவாழ்வு. அந்த நிலைவாழ்வுக்கான நிறைவாழ்வுக்காக இவற்றையெல்லாம் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் பள்ளம் நோக்கித்தான் வெள்ளம் பாய்கிறது, பள்ளம் நோக்கித்தான் வெள்ளம் பாய்கிறது. அதே போன்று எங்கே பாவங்கள் பெருகி இருக்கிறதோ, எங்கே துன்ப துயரங்கள் அதிகமாகி இருக்கிறதோ, எங்கே கவலை கண்ணீர் வடிக்கப்படுகிறதோ, அங்கேதான் கடவுளுடைய அருள் வெள்ளம் அதிகமாக பாய்ச்சப்படுகிறது. மேட்டுக்குடி மக்கள் மத்தியிலே, மேல்மைத்தனம் கொண்டவர்கள் மத்தியிலே மேட்டை நோக்கி வெள்ளம் பாய்வதில்லை, பள்ளங்களை நோக்கித்தான் வெள்ளம் பாய்கிறது. பாவிகள் மத்தியிலே தான் குறைபாடுகளும் நோய்களும் பிணிகளும் துன்பங்களும் துயரங்களும் எங்கே கசக்கி பிழிந்து கொண்டிருக்கிறதோ, எங்கே கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இதோ என் மக்கள் வடிக்கின்ற கண்ணீரை நான் என் கண்களால் கண்டேன், என் மக்கள் எழுப்புகிற கூக்குரலை என் காதுகளால் கேட்டேன் என்று சொன்ன அந்த கடவுள் நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையின் கடவுளாக இருப்பதால், நாம் கண்ணீரை காண்கிற தேவன், நம் கூக்குரலை கேட்கிற தேவன், நம்முடைய துயரங்கள், துன்பங்கள், பாவங்கள், நோய்கள், பிணிகள் இவைகள் எங்கே பெருகி மலிந்து இருக்கிறதோ அங்கேதான் அவருடைய அருள் வெள்ளம், அங்கேதான் அவருடைய இரக்கத்தின் வெள்ளம் பாய்ந்து ஓடுகிறது. எசாயாகமத்திலே வாசிக்கிறோம், ஏதோ காட்டாற்று வெள்ளம் போல் நாம் அவள் மேல் அன்பு கூர்ந்தோம் என்று. காட்டாற்று வெள்ளம் போல் 72 ஆண்டுகளாக இந்த பகுதியிலே வாழுகிற மக்களுக்கு அவருடைய அருள் வெள்ளம், அவருடைய ஆசீரின் வெள்ளம் பாய்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கான சாட்சியம்தான் இந்த திருவிழா. அந்த மறைசாட்சியர் வாழ்ந்த வாழ்வை நீங்களும் நானும் வாழ துணிந்து விட்டோம் என்கிற சாட்சியத்தை நிலைநாட்டுவதற்காகத்தான் இந்த திருவிழா. எனவே இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்ட ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நம்முடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. அதைத்தான் நாம் கடந்த 3 ஆண்டுகளாக சிந்தித்தோம். என்ன சிந்தித்தோம்? எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. நாம் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை ஏமாற்றம் தருகிற நம்பிக்கை அல்ல. இதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டவர்கள் தான் இந்த மறைசாட்சியர்கள். நான் கொண்டிருக்கிற நம்பிக்கை, பவுலடியார் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? நான் நம்புகிற தெய்வம் யார் என்று எனக்கு தெரியும், அவர் நம்பத்தக்கவர். இயேசு ஆண்டவர் நம்பத்தக்கவர். அந்த வார்த்தை நம்பத்தக்க வார்த்தை. அதை தங்கள் வாழ்க்கையிலே வாழ்ந்து நிரூபித்து காண்பித்தவர்கள் இந்த மாவீரர்கள், இந்த மாமனிதர்கள், இந்த புனிதர்கள், இந்த மறைசாட்சியர்கள். எனவே இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நாமும் இன்றைக்கு அந்த நம்பிக்கையோடு என்ன நிகழ்ந்தாலும் எது நடந்தாலும் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாமல், அந்த மகன் இறந்து போன பிறகு இயேசுவிடத்தில் சொல்லுகிறார், நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதீர், இழந்து விடாதீர். நாமும் எல்லா விதமான வாழ்க்கையின் நெருக்கடிகளிலே, துன்ப நேரங்களிலே சிக்கி தவித்தாலும்
கொண்டிருக்கிற நம்பிக்கையை இழந்து விடாதபடிக்கு, இவற்றிற்கெல்லாம் நமக்கு ஒரு நிலை வாழ்வு காத்திருக்கிறது என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நீங்களும் நானும் பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த பயண பாதையிலே தான் இந்த மாவீரன் நமக்கு முன்பாக பயணித்திருக்கிறான். அந்த பயணப்பாதையை நமக்கு சுட்டி காண்பித்து கொண்டிருக்கிறான். அந்த பயணப்பாதையை நமக்கு வழிகாட்டியாக முன்னே சென்றிருக்கக்கூடியவர். அந்த பயணப்பாதையிலே இலக்கை மாறாமல் தொடர்ந்து பயணிக்க, தொடர்ந்து செல்லுவேன், தொல்லைகள் என்ன செய்யும் என்கிற மாவீரத்தனத்தோடு நம்முடைய நம்பிக்கையை இன்னும் அதிகமாக உரமேற்றி உசுப்பேற்றி அதனை ஒரு வைராக்கியம் நிறைந்த நம்பிக்கையாக மாற்றிக்கொள்வதற்கான ஒரு தளம்தான், களம்தான் இந்த திருவிழா கொண்டாட்டங்கள். எனவே இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்ட ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நாம் கொண்டிருக்கக்கூடிய எதிர்நோக்கும் நிச்சயமாக நமக்கும் வாழ்வின் இறுதியிலே ஏமாற்றம் தராது. நான் கொண்டிருக்கிற நம்பிக்கை எனக்கு ஒரு விடுதலையை தரும். அந்த நம்பிக்கை வீண்போகாது. அந்த நம்பிக்கையிலே நான் இன்னும் வேரூன்றி ஆழமாக வாழ்வேன் என்கிற வைராக்கியத்தோடு இந்த மாவீரனுடைய வழியாக இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய தேவைகளுக்காக மன்றாடுவோம். நம்முடைய பாதுகாவலராகிய புனித அருளானந்தருடைய விழாவை கொண்டாடுகின்ற வேளையில் அவரிடம் விளங்கிய ஆழமான மன உறுதி, நம்பிக்கை, பாடுகளை ஏற்கக்கூடிய மன துணிச்சல் ஆகிய இவற்றை நம்முடைய வாழ்வின் எடுத்துக்காட்டாக கொண்டு நம்முடைய வாழ்வின் எல்லா நிலையிலும் நம் ஆண்டவராக இயேசுவை தேடி வரக்கூடிய ஆழமான நம்பிக்கை உணர்வை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய தேவைகளுக்காக இப்பொழுது மன்றாடுவோம். ஆசீரும் அருளும் நிறைந்த அன்பு தந்தையே இறைவா, எமது திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள், புதுநிலை பணியாளர்கள் அனைவரும் உலகிற்கு உப்பாகவும் ஒளியாகவும் இருந்து பணியாற்ற வேண்டிய ஆற்றலையும் உடல் நலத்தையும் அவர்களுக்கு அளித்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இன்றைய திருப்பலியை ஒப்பு கொடுத்து மறையுரையை வழங்கும் முதன்மை குரு பேரட் திரு அந்துமான் அடிகளாரும், அருட்பணி அம்ப்ரோஸ் அடிகளாரும், அருட்பணி ஜெயமணி அடிகளாரும், எம் பங்கு தந்தை எக்ஸ் பிலோமினா அடிகளாரும், உதவி பங்கு தந்தை சார்லஸ் பென்னி அடிகளாரும் இறைவனுக்கு உகந்த பணியாளர்களாகவும் இறையரசை கட்டி எழுப்புவதில் முன்னோடிகளாக திகழ வேண்டிய வரத்தை அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எமக்கு ஆசி வழங்கி உமது முகத்தை எம்மேல் திருப்பும். கருணையும் இரக்கமும் நிறைந்த தந்தையே, எமது மத்தியில் நோயினால் வாடுவோர், தனிமையில் இருப்போர், கவலையினாலும் துன்பங்களினாலும் கலங்குவோர், தேவையில் உழல்வோர், அடிமைத்தனத்துள் வாழ்வோர் அனைவருக்கும் ஆறுதலையும் நிம்மதியும் அளித்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் புகலிடமும் பலமுமாகிய இறைவா, வேலை வாய்ப்பின்றியும் போதிய வருமானமின்றியும் பொருளாதார நெருக்கடிக்குள் அகப்பட்டு அல்லலுறும் அனைவரும் வெகு விரைவில் நல்லதொரு வேலையை பெற்றுக்கொள்வதன் மூலம் தங்களுடைய வருவாயை பெருக்கி தங்களிடம் உள்ளதை மற்றவர்களோடு பகிர்ந்து வாழும் மனப்பக்குவத்தையும் அவர்களுக்கு அளித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு தந்தையே இறைவா, நீர் எமக்கு கொடுத்துள்ள எமது பிள்ளை செல்வங்கள் உம்மையை தேடி நேசிப்பதில், உமது வார்த்தைக்கு ஆர்வமுடன் செவி மடுத்து வாழ்வதிலும் தங்கள் கவனத்தை செலுத்தவும், இவ்வுலக மாயைக்குள் அகப்படாத இறை அறிவிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் கல்வியிலும் சிறந்த விளங்க வேண்டும் என்று அவர்கள் ஆசீர்வதித்து வலித்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உம் இறக்கைகளின் நிலையிலேயே எனக்கு புகலிடமாகிய எம் இறைவா, இவ்வாண்டு உலகில் நிலவும் வன்முறைகள், தீவிரவாதம், மொழிப்போர், இனப்படுகொலைகள்,
ஆயுதப் போர்கள் இவைகள் மறைந்திடவும் மனித வாழ்வு தழைக்க தன்னிலை உணர்ந்து வலிமை மிகுந்த நாடுகள் ஏழை நாடுகளிடம் அகிம்சை வழியில் நீதியோடும் நீர்மையோடும் நடந்து கொள்ளவும் உதவிக்கரம் நீட்டிட தேவையான மாற்றங்கள் ஏற்பட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த மன்றாட்டுகளோடு நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, எங்களுடைய தேவைகளை எல்லாம் நம்பிக்கையோடு உம்மிடம் சமர்ப்பித்திருக்கிறோம். இன்னும் எங்களுடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் அறிந்திருக்கிற நீர் நாங்கள் விரும்பி தேடுகிற அனைத்து நலன்களையும் எங்கள் ஒவ்வொருவருக்கு நிறைவாக கொடுத்துள்ளோம். எங்கள் பாதுகாவலராகிய புனித அருளானந்தருடைய விழாவை 72வது ஆண்டாக பெருமகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதித்தருளும். அவரை போன்று மன உறுதியோடு இறுதி வரை நிலைத்திருக்கக்கூடிய ஆழமான நம்பிக்கை உணர்வை நாளும் கொடுத்து உம்முடைய அன்பு பிள்ளைகளாக சாட்சிகளாக வாழ தொடர்ந்து எங்களை உம்முடைய ஆவியினால் நிரப்பி வழிநடத்தும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வாசல் தேடி வந்தே, உந்தன் பாதம் பணிய வந்தே, தாகம் கொண்டலைந்தே, உந்தன் கருணை வேண்டி நின்றே. என்னிடத்தில் உள்ளதெல்லாம் உள்ளமெனும் அன்பு மனம் தாயன்பை தேடும் சிறுபிள்ளை போல வருகின்றேன். காணிக்கையாய் தருகின்ற என் உள்ளம் ஏற்பான். வாசல் தேடி வந்தேன், உங்கள் பாதம் பணிய வந்தேன். பாதை சில திசை மாறலாம், போய் சேரும். வானில் இருள் வரக்கூடலாம், விழித்திடும் நாளை தேடல் நீயானாய். வாழ்வெல்லாம் இனிதாகும், தீர்வு நீயாகும். வீழ்வில்லை ஒரு போதும் வருகின்றேன், தருகின்றேன். உன் வழி தொடர்கின்றேன். வாசல் தேடி வந்தேன், உந்தன் பாதம் பணிய வந்தேன். வாரம் வழி மிக கூடலாம், வல்லமை சேர்ப்பார். யாரும் துணையின்றி தனிமையா நீதான் காப்பார். வாழ்வு நீயானார், உன் நன்மை என்னாலும் நிழலை போலாகும். உயிரில்லை இனிமேலும் வருகின்றேன், தருகின்றேன். உன் வழி தொடர்கின்றேன். வாசல் தேடி வந்தேன், உந்தன் பாதம் பணிய வந்தேன்.
அன்புமிக்க சகோதரர்களே சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இறைவா, எங்கள் காணிக்கைகளையும் உமது ஆசியால் புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோ. உடல் துன்பங்கள் அனைத்தையும் உமது அன்பின் சுடரால் வென்ற புனித அருளானந்தரை போல நாங்களும் உமது அருளால் பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித அருளானந்த உமது பேரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழச் செய்கின்றீர். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் ஒன்றிணைந்து இடையராத உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி நிரம்ப பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்களது ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தள்ளும். அன்பான ஆண்டவரே, இந்த பலியை நன்றி பலியாக, வேண்டுதல் பலியாக, ஆண்மை இலைப்பாறுதலுக்கான பலியாக ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் உமது தெய்வீக திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு வேண்டிய ஆறுதல், அருள், வல்லமை, உமது உடனிருப்பு, பாதுகாப்பு எல்லாவற்றையும் கொடுத்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் பங்கில் பணி செய்து மரித்த அத்துணை அருள் தந்தையர், அருள் சகோதரிகள், அருள் சகோதரர்களையும் இங்கு வாழ்ந்து மரித்த அத்துணை இறை மக்களையும் நீ இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தும் உமது திருமுக ஒளியினுடைய ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பும், புனித திருத்தூதர்கள், புனித அருளானந்தர், மேலுமாய் இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்த எல்லா புனிதரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகனும் எங்கள் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்திடும் வரம் வருள்ள இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் உமாட்சியோ என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவம் அனைத்திலும் இருந்தும் எல்லாவித பலவீனங்களிலிருந்தும் நோயிலிருந்தும் எல்லா விதமான அடிமைத்தலையிலிருந்தும் எப்பொழுதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமும் இன்றி உடலிலும் உள்ளத்திலும் நலமாக இருக்கச் செய்தருளும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன். இந்த உலகம் தர முடியாத என்னுடைய நிலையான அன்பையும் அமைதியையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். இதோ உம்முடைய பிரசன்னத்திலே ஒரே குடும்பமாக நம்பிக்கையோடு கூடி வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி அருளும். எங்களுடைய பாவங்களையோ பலவீனங்களையோ பாராமல் உம்மீது நாங்கள் கொண்டிருக்கிற ஆழமான நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் அனைவருக்கும் எங்களுடைய குடும்பங்களுக்கும் உம்முடைய நிலையான அன்பையும் அமைதியையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் தந்திருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம்முடைய உறவின் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உட்கொள்ளும் மது திருவுடலும் திரு ரத்தமும் எங்களை நீதித்திற்கும் தண்டனைக்கு உள்ளாக்காமல் முது பரிவிறக்கத்தால் எங்கள் உள்ளத்திற்கு உடலுக்கும் பாதுகாப்பு அளித்து அருமருந்தாகிற அருள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாம் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக தன்னையே சிலுவையிலே அர்ப்பணித்து கொண்டவர். இந்த திருவிருந்தின் வழியாக நம் ஒவ்வொருவரையும் தேடி வந்து நிலை வாழ்வுக்கு நம்மை வழிநடத்துகிறார். நம்பிக்கையோடு அவருடைய திருவிருந்திலே கலந்து கொள்ள வந்திருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நிலையத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். நீங்காத மறையே நீ என்னையாள வாராய், களையாத கனவாக என்னில் உறைய வாராய். வாழும் தெய்வம் நீரே என்று உள்ளம் பாடுதே, உந்தன் வருகை தஞ்சம் என்று நெஞ்சம் நாடுதே. வா தேவா, நீ என்னில் வாழவா, வானவா என் மண்ணை ஆளவா. நீங்காத மறையே நீ என்னையாள வாராய், களையாத கனவாக எனில் உறைய வாராய்.
தேசம் பேசும் மனதோடு மனம் தேரவா, கண்கள் தேடும் என் சோகம் தீரும், நலம் காண வளம் காணவா. உந்தன் வேதம் தேசம் பேசும் மனதோடு மனம் சேரவா, உன் கண்கள் தேடும் என் சோகம் தீரும், நலம் காண வளம் காணவா. வாரிவா நீ என்னில் வாழவா, வாழவா என் மண்ணை ஆளவா. அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் நம்முடைய விண்ணேற்பு அன்னை அன்பியமும் ஜெபமாலை அன்னை அன்பியமும் குழந்தை அன்பியமும் இத்திருப்பலை வழிபாட்டை சிறந்து கொண்டிருக்கிறார்கள். நெஞ்சாத நன்றியின் ஜெப பாராட்டுகளையும் நம்முடைய கைச்சட்டு வழியாக தெரிவித்துக் கொள்வோம். அன்பானவர்களே, இன்றைய அருமையான வேளையில் நமக்கு திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஜெபித்து கொண்டிருப்பவர் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய குருகுல முதல்வர் எல் அந்துவான் அடிகள் அவர்கள். அவருடைய இறைப்பணி எடுக்கின்ற ஒரு முயற்சியிலும் ஆடு வல்லக்கரங்கள் நிறைவாக இறங்கும்படியாகும் உடற் சுகத்தையும் பலத்தையும் வலிமை தந்து பல்வேறு காரியங்களை மேற்கொள்கிறவருக்கு ஆண்டு துணையிருந்து வழிநடத்தும்படியாகவும் சிறப்பாக ஜெயிப்போம். நம்முடைய மறை மாவட்டத்தில் பல்வேறு பொறுப்புகளில் தந்து இருந்திருக்கிறார்கள். நல்லாயின இயக்குனர், நம்முடைய கலைக்கல்லூரி கல்லூரி செயலர், திருச்சி பவுல் குருத்துவ கல்லூரி பொருளாளர், அதைத் தொடர்ந்து பழைய கோயில் பங்கு இருக்கிறார்கள். தற்பொழுது குருகுல முதல்வராக பணியாற்றி வருகிறார்கள். ஆகவே இந்த நேரத்தில் அவருக்கு நான் நன்றி சொல்ல கலையப்பட்டிருக்கிறோம். இந்த மகிழ்ச்சியான பொன்மாலை பொழுதில் தந்தை அவர்கள் எடுக்கின்ற ஆயிரிய முயற்சியிலும் ஆண்டவர் துணையிருந்து நடத்த ஜெபிக்கிறோம். நம்முடைய திருச்சி மறைமாவட்டத்திற்கு பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு பல்வேறு குழுக்களோடு ஒருங்கிணைத்து செய்கின்ற அவருக்கு தூய ஆவி வரங்களையும் கொடைகளையும் நிறைவாக பொழியும்படியாக மன்றாடுவோம். அடுத்ததாக நம்முடைய தந்தை அம்புரோஸ் அடிகளார். அம்புரோஸ் அடிகளார் பற்றி யாருக்கு நான் சொல்ல தேவையில்லை. ஓரறிஞ்ச பாப்பானுக்கு பூண்டு எதுக்குன்னு சொல்லுவாங்க. நம்முடைய தந்தை இங்கேயே அருட்சகராக பணியாற்றியவர். ஏன் நான் அவனுமே இங்கே வந்திருக்கோம் அருட்சகராக பணியாற்றுவதற்காக மிருதாக பணியாற்றிருக்கிறோம். தந்தை அவர்களும் நம்முடைய மறை மாவட்டத்தில் நல்லாயின இயக்குனராக பணிக்குழுக்களுடைய ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு வருகிறார்கள். ஆக இந்த பல்வேறு பங்குகளில் பணியாற்றியிருக்கிறார்கள். பாலக்குறிச்சி, மலம்பட்டி, மலையடிப்பட்டி, கிராப்பட்டி
இவ்வாறு பல பணியாற்றி உய்யகொண்டான் திருமலையிலும் பணியாற்றுகிறார்கள். ஆலய நிலையத்தில் சிறப்பான முறையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அனைத்து குழுக்களுடைய ஒருங்கிணைப்பாளராக சிறந்த முறையை பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே பொங்கல் விழாவுக்கு தந்தையின் அழைத்திருந்தேன், அன்பிய பொங்கலுக்கு. இந்த நாளில் தந்தையவர்கள் நமக்கு வந்து நிறைவேற்றி மறைவுரை தந்து நமக்காக செய்து கொண்டிருக்கிற பாஸ்துக்குரிய தந்தை அம்புரோஸ் அடிகளார் அவர்களுக்கு குழந்தை சம்பீதத்தை சார்ந்து திருவாளர் ராஜ் ஜேம்ஸ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்வார்கள். இந்த நாளிலே நம்முடைய மண்ணின் மைந்தர் நேற்று வராமல் இன்றைக்கி காம்பாச்சேரி பண்ணியிருக்கார். இன்னைக்கு நேற்று தந்தை அவர் வரல, நிறைவு செய்வதற்காக எனக்கு மத்தியானம் ஃபோன் பண்ணார். ஃபாதர், நீ கண்டிப்பாக நான் வர்றேன், திருப்பள்ளி கலந்து கொள்கிறேன் என்று. ஆகவே அன்பு பாஸ்துக்குரிய நம்முடைய தந்தை ஜெயமணி ஆசிரியத்தில் சிறப்பான முறை பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். கிராப்பட்டி பங்கில் திருத்தொண்டராக பணியாற்றியிருக்கிறார்கள். மணப்பாறையில் உதவி தந்தையாக பணியாற்றியிருக்கிறார்கள். அயல் நாட்டிலே படித்துவிட்டு தற்பொழுது ஆசிரியர் பங்கிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தந்தையினுடைய அணுகுமுறை எல்லா மக்களையும் ஞானக்காரியில் ஈடுபடுத்துவது, செயல்படுத்துவது. ஆக இந்த அருமையான நன்னாளிலே இறைவனர் நிறைந்த ஆசீர்வாத தரும்படியாக ஜெபித்து முன்னேறு பண்பியத்தை சார்ந்த திரு வில்ஃப்ரட் அவர்கள் பொன்னாடை போர்த்து மகிழ்வார்கள். ஒரு சின்ன சஸ்பென்ஸு, ஏன்னா குருகுல முதல்வருக்கு மாலை போடலையே, பொன்னாடை போர்த்துலேன்னு. நம்முடைய தந்தை 70வது பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஒரு 5 நிமிடம் தந்தையர்களை நாம் பாராட்டிருக்கிறோம். ஆகவே தந்தையர்கள் ஜெயிப்பமாக முடிச்சுட்டு கீழே இறங்கி கேக் வெட்டுவாங்க, அதுக்கு ஒரு மரியாதை செலுத்தப்படும். ஆகவே தந்தையருடைய பணியை பாராட்டி நாம் அவருக்கு நிறைவாக சொல்லி முதலாக நம்முடைய பொங்கலை தான் கொண்டாடுறோம், அவருடைய 70வது பிறந்த நாள். ஆகவே இறைவன் அவர் விரைந்த ஆசீர்வாத தரும்படியாக தொடர்ந்து மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய பாதுகாவலராகிய புனித அருளானந்தருடைய விழாவை 72வது ஆண்டாக பெரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையில் இங்கே கூடியிருக்கிற அனைத்து தந்தையர்கள் சார்பாக பங்கு தந்தை அவர்களுக்கும் உதவி பங்கு தந்தை அவர்களுக்கும் பணி செய்கிற அனைத்து துறவியருக்கும் இறை மக்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களது இனிய திருநாள் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நம் பாதுகாவலர் இந்த திருவிழாவின் வழியாக நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நிறைவான தன்னுடைய பரிந்துரையினால் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவார். இந்த நம்பிக்கையோடு நாம் அனைவரும் இணைந்து இந்த தேர்பவனியிலும் இந்த விழாவிலும் கலந்து கொள்வோம். அனைவரும் எழுந்து நின்று இறைவனுக்கு நன்றி கூறி மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மகிழ்ச்சியால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். புனித அருளானந்தரின் எடுத்துக்காட்டார் நாங்கள் இவ்வுலகில் உம்மீது கொண்ட உண்மையான அன்பில் வளரவும் விண்ணக மாட்சி என்றும் அடையவும் செய்வீரா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை
உம்மை மன்றாடுகின்றோம். அன்பிற்கினியவர்களே, ஒரு 5 நிமிடம் மட்டும் அப்படி அமர்வோம். 5 நிமிடங்கள். இன்றைக்கு இந்த அருளானந்தர் அருள் தலத்திலே 142வது கொண்டாட்டம் நடைபெறுகிறது. ஒன்று, இந்த பங்கிற்கு 72 வயசு. இந்த 72 வயசான பங்கில் 70 வயதை தொடுகின்ற நம்முடைய குருகுல முதல்வர் அவர்கள் இந்த மாதம் முழுவதும் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார். ஜூபிலியெல்லாம் 3 வருஷம் கொண்டாடின மாதிரி இந்த மாதம் முழுவதும் கொண்டாடுகிறார். அதனை முதலிலே நமது குருகுல முதல்வர் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை 70வது பிறந்த நாளை இந்த சுப்பிரமணியபுரம் தலத்திலே தொடங்கி கொண்டாடுகிறார் என்பதிலே நமக்கெல்லாம் மகிழ்ச்சி. எனவே இந்த நாளிலே நாம் அவரை உளமாற மனமாற வாழ்த்துவோம். வழக்கமாக சொல்லுவதுண்டு, உலக்கைக்கு ஒரு பக்கம் மத்தளத்துக்கு 2 பக்கம் அடியுவாங்க. இவருக்கு 3 பக்கம் அடி. மக்கள் ஒரு பக்கம் அடி, ஆயர் ஒரு பக்கம், நாங்கள் குருக்கள் ஒரு பக்கம். மும்முனை தாக்குதலையும் தாக்கு பிடித்து அவர் வெகு சிறப்பாக இந்த மறைமாவட்டத்தை ஆயரோடு இணைந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அமைதியானவர், அடக்கமானவர். எழுந்தால் புயல், அதுவரை அது அமைதிதான். அதே சமயம் சப்தமில்லாத ஒரு சாதனையாளர். எல்லா விதமான காரியங்களையும் எந்த ஆரவாரமின்றி ஒரு சாதனையாக நிறைவுக்கு கொண்டு வரக்கூடியவர். இவரால் மட்டுமே இன்றைக்கு இந்த மறைமாவட்டத்திலே இந்த காலகட்டத்தில் சூழ்நிலையிலே ஒரு குருகுல முதல்வராக இருந்து பணியாற்ற முடியும். எனவே கடவுள் நமக்கு தந்த இந்த குருகுல முதல்வருக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்தி, தந்தை அவர்கள் உடல் உள்ள நலத்தோடும் பலத்தோடும் வாழ உங்கள் அனைவரின் சார்பாக பலத்த கரகோஷம் எழுப்பி சுப்பிரமணியபுரம் பங்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவதாக தந்தை அவர்களுக்கு நமது உதவி பங்கு தந்தை நம்முடைய தந்தை ஜெயமணி அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். உதவி பங்கு தந்தை அவர்கள் மாலை அணிவிப்பார்கள். நமது பங்கு தந்தை அவர்கள் அவருக்கு தலைச்சீரா அணிவிக்கிறார்கள். ஜெயமணி இருக்கட்டும். இப்பொழுது கேக் வெட்டி தேர் திருவிழாவை ஆரம்பிப்போம். Happy birthday to you. Happy birthday to you, dear father. Happy birthday to you. God bless you, and may God bless you, and may God bless you, Father. Happy birthday to you. இறுதி ஆசிரியருக்காக எழுந்து நிற்போம். அனைவரும் நம்பிக்கையோடும் பக்தியோடும் இந்த இறுதி ஆசிரியருக்காக முழந்தாளிட்டு மன்றாடுவோம். நோயாளிகளை ஆசிர்வதித்தல். ஆண்டவர் பேராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இங்கே கூடியுள்ள எல்லா நோயாளர்களையும் ஆசிர்வதிக்கும்படியாக மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இங்கே கூடியிருப்போரின் நம்பிக்கை அறிக்கை. புனித அருளானந்தரே, எங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் பங்கு மக்கள் நாங்கள் வெறுப்போர் எங்களை வெறுப்போர் அனைவர் மீதும் மனம் இறங்கி அருளும். எங்கள் அன்பு நிறை அண்ணலே, பாவிகள் எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். உமது இதயத்தில் பற்றி எரிந்த தியாக அன்பு தீ எங்கள் இதயங்களிலும் பற்றி எரிய செய்தருளும். இதனால் நாங்கள் எங்களை தாக்கும் சோதனைகள், சாத்தானின் சூழ்ச்சிகள் போன்ற தீய சக்திகளை ஆவியானவரின் துணை கொண்டு முறியடிப்போமாக. மகிமை நிறைந்த நல்போதகரே, எங்கள் பங்கின் பாதுகாவலரே, உம்மீது நம்பிக்கை வைக்கும் எங்களை பாதுகாத்தருளும். நாங்கள் வேண்டும் வரங்களை இயேசு கிறிஸ்துவின் வழியாக பெற்று தந்தருளும். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அன்புமிக்க சகோதரர்களே, உங்களுடைய இந்த பிறந்த நாள் வாழ்த்துக்காகவும் ஜெபத்திற்காகவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாத கடைசியில் தான் என்னுடைய பிறந்தநாள் வருது. இந்த மாதம் முழுசும் கொண்டாடுவதற்கான ஒரு சூழலை உருவாக்கி விட்டார்கள். இந்த ஃபோட்டோ எடுத்து இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் போட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் பரவிடும். அப்புறம் மாதம் முழுசும் கொண்டாட வேண்டியதுதான். எனவே பங்கு தந்தை அவர்களுக்கும், தந்தை அம்புரோஸ் அவர்களுக்கும், தந்தை ஜெயமணி அவர்களுக்கும், உதவி பங்கு தந்தை அவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. உடனடியாக நம்முடைய தேரானது ஆசிரிக்கப்பட இருக்கிறது. ஆக இறைமக்கள் ஆலய வளாகத்துக்கு செல்லும்படியாக பெயராலே ஆண்டவருடைய பெயரால் நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. அன்பு தந்தை இறைவா, எங்கள் பாதுகாவலராகிய புனித அருளானந்தருடைய விழாவை கொண்டாடும் விதமாக அவருடைய திருவுருவம் தாங்கி இருக்கிற இந்த தேரினை நீரே ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அருளும். இன்னும் இந்த தேர்பவனியிலே கலந்து கொள்ள இருக்கின்ற புனித ஆரோக்கிய அன்னை திருவுருவம் தாங்கிய இந்த தேரினையும், புனித மிக்கேல் ஆண்டவர் திருவுருவம் தாங்கிய இந்த தேர்களையும் நீரை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அருளும். இந்த தேர் பவனில் பங்கேற்கிற ஒவ்வொருவரையும் நிறைவான விதத்திலே வழிநடத்தி அருளுமாறுமை மன்றாடுகின்றோம். தங்கள் பாதுகாவலர் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளின் நன்றியின் வெளிப்பாடாக இந்த தேர் பவனியை இவர்கள் ஏறெடுக்கிறார்கள். எனவே இந்த தேர் பவனியில் நம்பிக்கையோடு உண்மை அண்டி வருகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளுமாறு மன்றாடுகிறோம். இந்த தேர் பவனி செல்லுகிற இடங்களில் இருக்கிற அனைத்து இல்லங்களையும், குடும்பங்களையும், நிறுவனங்களையும் நீர் ஆசீர்வதித்தருளும். இந்த தேர் பவனியிலே கலந்து கொள்கிற அனைத்து நம்பிக்கையாளர்களை நீர் வழிநடத்தியருளுமாறு மன்றாடுகிறோம். இன்னும் இந்த தேர் பவனி சிறப்பாக நடைபெற எல்லா வகையிலும் இந்த மக்களை வழிநடத்துகிற பங்கு தந்தை, உதவி பங்கு தந்தை, பங்கு பேரவையினர் மற்றும் உபகாரிகள், நன்கொடையாளர்கள், உதவுகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பது. இவ்வாறு இந்த தேர்பவனி எல்லா வகையிலும் உம்முடைய ஆசிரியரையும் அருளையும் பக்தர்கள் ஒவ்வொருவரும் நிறைவாக பெறக்கூடிய அளவிற்கு இந்த தேர்பவனியில் அனைவரும் பக்தியோடு பங்கேற்க எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி அருளுமாறு மன்றாடுகிறோம். இந்த மன்றாடுகள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக கொடுத்தருளுமாறு மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இங்கே எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களுக்கு செல்லும். ஆமென். அருள்மிக பெற்ற மத்தியை வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதலாக வேண்டு செல்வார்கள், அதை தொடர்ந்து ஆந்திரபாய் செல்வார்கள், அதை தொடர்ந்து சிறப்பிள்ளைகள் 2 பேராக பவனியாக செல்ல வேண்டும். அதை தொடர்ந்து பெண்கள் பாதையில பாடுகள்